Assalamualaikum, welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe fish ball. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அப்புறம் நான் எடுத்து வச்ச மீனை வந்து அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அந்த தண்ணியிலிருந்து மீனை ஃபுல்லாக எடுத்துடலாம். நான் ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக உதுத்து விட்டுடலாம். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு ஃபிஷ்ஷுனாலே பிடிக்க மாட்டேங்குது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. மிச்சம் வைக்காமல் பிளேட்டையே காலி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடும். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அதில் வந்து முள் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் முள் இல்லாத மாதிரி எடுத்தே எனக்கு சைட்லலாம் ஒரு 4-5 முள் வந்தது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நான் கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுடுறேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பச்சை ஸ்மெல் போகட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து நான் பெப்பர் எடுத்துக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு வந்து நம்ம மீனில் வேக வைக்கையில் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்ச மீனை வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நான் நச்சு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து மேலே தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், தூவி விட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். சூடு வந்து ஃபுல்லாக போயிடட்டும். அதுக்கப்புறம் நம்ம குட்டியாக இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குட்டி குட்டி பாலாக போட்டுக்கிறலாம். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றப்போ அது நல்லா சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் இதே மாதிரி நான் பால்ஸாக நான் ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 2.5 ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் தண்ணி ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கடாய் எடுத்து நான் வந்து ஆயில் சூடு பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் ஒரு பாலாக எடுத்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் முக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் இதே மாதிரி நான் செஞ்சு ஒரு பிளேட்டில் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒன்றா எடுத்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன்றா அதில் வந்து பால்ஸை ஃபுல்லாக சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு சிம்மில் போட்டு நல்லா வேக வைங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா கருகி போயிடும். அதுக்கு நம்ம சிம்மிலே வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லா முருகலாக நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் நம்மளுக்கு ரொம்பவே சீக்கிரமாக நெருங்கிட்டு வந்துருச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட குட்டீஸுங்களுக்கு நான் வந்து இஃப்தாருக்குலாம் இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.